பவித்ரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யாரை ஸ்பெஷல் கெஸ்டா பார்க்க போறோம்? நிறுத்து, நான் யாருன்னு தானே கேட்டேன், நீ ஏன் பாடுற? இல்ல, இவர் சூப்பரா இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடி இருக்காருன்னு சொல்ல வந்தேன். அப்படியே நைஸா நானும் வந்து பாடி என்னோட சிங்கிங் டேலண்ட் இந்த ஷோ மூலியமா காமிக்கலாம்னு இருந்தேன். விட மாட்டியே. ஒரு நாளைக்கு எத்தனை தண்டனை? எனிவே, இன்னைக்கு வரப்போறவர் வந்து ஒரு சூப்பரான சிங்கர். அது மட்டும் இல்லாம சூப்பரா மியூசிக்கும் கம்போஸ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு அமேசிங்கான ஆக்டர். லெட்ஸ் வெல்கம் சிங்கர் விவி பிரசன்னா. வணக்கம் சார். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பிரேக்ஃபாஸ்ட் ஷோக்கு ஏத்த மாதிரி நல்லா பிரைட்டா வந்திருக்கீங்க. நல்ல ஒரு கிரீம் கலர் ஜாக்கெட்ல. யூ லுக் வெரி ஹேண்ட்சம் அண்ட் ஸ்மார்ட். Thank you so much. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு வினோத், இவர் ஆக்சுவலா சிங்கரா இல்ல ஆக்டரான்னு. உனக்கு வந்துச்சா? ரெண்டுமே தான்மா. தெரியாதா உனக்கு? தெரியும். இப்பதான் நான் வந்து ஒரு ஷாக்ல இருந்து வந்தேன். நான் வந்து ஓகே சிங்கர் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்டர் மாதிரியும் இருக்கார்ல. எஸ், அவர் ஆல்ரெடி ஆக்டர் தான் சார். இது வந்து இந்த அவங்க காலை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெரியாது. எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு அப்புறமா. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் சார், காலையில் நடக்கிறது. ஸோ எங்களுக்காக இந்த ஷோ வந்து உங்கள் சாங்கோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ எங்களுக்காக ஒரு சாங் சார். யா. ககரி ச ச நி ச ரி 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 நி ச க க க ரி ச நி ப ப ப நி ச ரி க ப நி நி க ப நி ரி க நி நி ப க ப ரி க ச ரி ச க ரி க ச ரி நி ச ப ப ப நி ச ரி க ப நி. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. சூப்பர் சார். சார், நான் ஆல்ரெடி வந்து சாங்ஸ்லாம் வந்து நிறைய யூடியூப்ஸ்லையும் சரி நிறைய சாங்ஸ்லாம் கேட்டிருக்கோம். பட் இப்போ நேரில் பார்க்கும்போது தான் எனக்கு உங்ககிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை சார். குரல் எப்படி சார் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது? ஏதாச்சும் ப்ராக்டிஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்களா? இது வந்து நீங்கள் ரெக்கார்டிங் தேட்டரில் வந்து பாடும்போது சொன்னீங்கன்னா அது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா ஷார்ப்னா சுதி சேரலாம் அர்த்தம். ஓகே. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா சுதி சேராமல் ரொம்ப இப்போ சா சா அப்படின்னா அது ஷார்ப்பாக இருக்குது சார், கொஞ்சம் கம்மி பண்ணி ஒன் மோர் டேக் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா சுதி இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நீங்கள் என்ன ஆங்கிளில் ஷார்ப் சொன்னீங்க நான் புரிஞ்சுக்கிச்சு. இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இது ஆக்சுவலி குரலுங்கிறது வந்து எப்போவுமே காட்ஸ் கிஃப்ட்டுங்க. அது வந்து எப்போன்னா கிஃப்ட்னா பிறக்கும்போது அது செட் ஆகிற அந்த மேனுஃபேக்சர் இங்கே என்ன சொல்கிறது டிஃபெக்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். அது பிறக்கும்போதே அந்த உடல் அமைப்போடு வர்றது தான். அது எங்கள் அப்பாவுக்கு இப்படி தான் இருந்துச்சு, என் தம்பிக்கு இப்படி தான் இருக்கும், எனக்கும் இப்படி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் 3 பேருமே ஃபோனில் பேசும்போது டக்குன்னு பேசணுன்னா யாருன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பேர்ன் இருக்கும், கொஞ்சம் மேன்லியாக இருக்கும். அது வந்து எனக்கு இந்த சிங்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டப்பிங் பண்ணும்போது கூட ரொம்ப ஒரு கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும், சவுண்ட் பண்ணும் ஆக்சுவலி. அந்த வகையில் இதுக்கு நான் சொந்தக்காரன் சொல்லிக்கவே முடியாது. நான் வந்து அதுக்கு சொந்தம் கொண்டாடிக்க முடியாது. ஏதோ கிடச்சிருச்சு, அதை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து நான் தான் பண்ணேன், இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லலாம். குரலுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, யாருக்குமே சம்மந்தம் கிடையாது. அழகுக்கும் யாருக்கும் சம்மந்தம் கிடையாது, கலருக்கும் யாருக்கும் சம்மந்தம் கிடையாது, ஹைட்டுக்கும் யாருக்கும் சம்மந்தம் கிடையாது. உண்மைதான் சார். ஹைட் ஆகிட்டான் அவ்வளோதான், நானானே அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி தான். இது எனக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம், எனக்கு பெருமை மட்டும் கிடைக்கிற ஒரு விஷயம். அதனால் நான் சந்தோஷப்படுற விஷயம் அது. அதனால் ஐ எம் என்ஜாயிங் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் பெரியவங்களுடைய பிளெஸிங்ஸ். நான் பண்ண புண்ணியம். And we all know that you are a Carnatic singer. சின்ன வயசுலேருந்தே வந்து பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததா? ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன ஒரு 5 வயசுலேயே வந்து கர்நாடிக் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் ஒரே வருஷத்தில் ஆங்கரிங் பண்ண மாட்டீங்களா? இல்லை அது 5 வயசுல. அதுக்கப்புறமா டான்ஸ், பரதநாட்டியம் இந்த மாதிரி. ஏன்னா இப்போ நம்மளோட தமிழ் சொசைட்டி, தமிழ் கல்ச்சர்லாம் வந்து வி ரியலி அட்மயர் இந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டியம் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அட்மயர் பண்ணி நம்ம கற்றுக்கிறது. when did you start and how did you get the interest? அதே மாதிரி தான் வீட்டில் வந்து பையன் கொஞ்சம் நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் வழி கொண்டு வர முடியும் போல் இருக்குன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி எங்கள் தாத்தா வயலினிஸ்ட்டு. வயலின் இப்போ கூட எங்கிட்ட அவரோட வயலின் வந்து ஜெர்மன் வயலின், 380 வருஷம். அதோட இவ்வளோ பழசு, நல்ல வயலினிஸ்ட்டு சொன்னால் அப்படியான்னு கேட்பாங்க. அவ்வளோ பெரிய பொக்கிஷம் அது. அதனால் அதை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதுக்கு வயலினுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பாட்டாக வாய்ஸ், அந்த டைம் சின்ன குழந்தைக்கும் போது வாய்ஸ் பெருசாக தெரியாது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பாடும்போது வாய்ஸ் நல்லா இருக்குன்னு எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் யேசுதாஸ் சாரோட, எஸ்பிபி சார், எல்லா சிங்கர்ஸுமே கேட்டு
என்னமோ அது ஒரு ஜென்ம பந்தம் தான் சொல்லணும் ஆக்சுவலி. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறது, சம்பாதிக்கிறதுக்காக கற்றுக்கிறது உண்டு. இது பண்ணினா இந்த கோர்ஸ் முடித்தா இந்த வேலை கிடச்சிரும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சொசைட்டியே அப்படிதானே? இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். ஆனால் எனக்கு எந்த பிளானிங்கும் இல்லை, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் தானாகவே நடந்தது, தானாகவே கிடச்சிது, தானாகவே பண்ணிட்டு ஏதோ ஒன்று அதுவே நடந்துகிட்ருக்கு. சார் நிறைய சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பாடிக்கீங்க. இதெல்லாம் பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு சாங் மட்டும் இது பண்ணும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சாங்ஸ் இருக்கா சார்? எல்லாமே எனக்கு பிடிச்சிட்டு தான். ஓகே சார். ஏன்னா எனக்கு வருதில்ல, எனக்கு கிடைக்கிறதுலாம் கிஃப்ட் தானே. பர்த்டேக்கு யார் கிஃப்ட் கொடுத்தாலுமே எனக்கு பிடிக்கும் தானே. இது சின்ன நூண்டா ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கான், அவன் வந்து பெரிய வைரல் நெக்லஸ் கொடுத்துருக்கான்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் தானே. அந்த உள்ள இருக்கிற உணர்வு அது நமக்கு வர்றதெல்லாம் கிஃப்ட் தாங்கிற மாதிரி எந்த டியூன் வந்தாலும் நான் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் எனக்கே பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அது கிஃப்டாக எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அதனால் எல்லாமே எனக்கு பிடிக்கும். சூப்பர் சார். அதனால் பிரித்து பார்க்குறது கிடையாது. சூப்பர் சார். சார் ஒரு கர்நாடிக் சிங்கராக ஃபஸ்ட்டு இந்த கர்நாடிக்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சினிமா பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது உங்களோட ஃபீல் எப்படி சார் இருந்துச்சு? எனக்கு சினிமாவில் பாடணுங்கும் போது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். எனக்கும் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படி அந்த ஸ்பீக்கரில் சவுண்ட் பண்ணுது, அண்ட் அந்த ஹீரோக்கு எப்படி செட் ஆகுது, ஆரம்பம் நம்ம பாடுறோமா, அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சிவாஜி கணேசனுக்காகவே இவர் பாடினார், டிஎம் சார், எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி பாடினார் அப்படின்னு என்ன, அப்படின்னா எப்படி பாடணும் அப்படின்னா அவங்க ஆக்ட் பண்ணது ரெஜிஸ்டர் ஆனது தான். அது கடைசியில் அப்படியே பாடுறதுங்கிறதுலாம் அது எனக்கு இப்போ கூட ஒத்துக்க முடியாது. அது அப்படி கான்செப்டில் என்னால் ஏற்றுக்க முடியல இது வரைக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த நம்ம காமிச்ச ஒரு இம்ப்ரெஷன், அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் போய் உள்ளே உட்காந்துச்சுன்னா அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அப்படி அது மாதிரி நிறையா அனாலிசிஸ்லாம் நிறைய யோசிச்சு இதுதானா தானே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சினிமாவில் இவ்வளோ விஷயம் இருக்கா, ரெக்கார்டிங் பாடுறதுனா அவ்வளோ சாதாரணம் இல்லையா, அவ்வளோ கஷ்டமான இவ்வளோ ஒர்க் பண்ணால் தான் முடியுமா. ஏன்னா நம்ம வந்து கர்நாடிக் மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வருஷத்துக்கு ஒரு சாங் பாடினீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சாங்கோட வந்து வெறும் ஏறி வேறு லெவலில் இருக்கும். சினிமாவில் அது ஒரு டைம் கிடையாது. பட் பாடுறதுக்கான டேலண்ட் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கான்றது போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த ஃபீல் நல்லா இருக்கு. சார் நீங்கள் பாடின ஃபர்ஸ்ட் சாங் நாங்கள் திருப்பி கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் நம்ம ஜெயா டிவி நேயர்களுக்காக. நான் அந்த ஒரு பீரியடில் வந்து 2 சாங் பண்ணேன். ஒன்று வந்து சிம்புவோட ஃபர்ஸ்ட் சாங் காதல் எழுதுன்னு சொல்லிட்டு, என் மனசில் நீயேதானா உன் மனசில் நானேதானா நம் மனசில் காதல் தானா சொல்லன்பே உண்மைதானா, இந்த சாங் பண்ணேன். அண்ட் டி ராஜேந்தர் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஆலாப்லாம் பண்ணுங்க பண்ணுறதை பார்த்துட்டு உடனே அவரும் பண்ணுவார். அவரும் பண்ணி அதுலேருந்து ஒரு டியூன் பண்ணலாமா, அப்புறம் லிரிக்ஸ் எழுதலாம், பாட லிரிக்ஸ் எழுதுவார். அப்போ தான் லிரிக்ஸ் எழுது அப்படியே பாடுவேன், அடுத்த லைன் எழுதுவார். அது மாதிரி எழுதிக்கிட்டே இருப்பார், வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு அவர் பார்க்குறதுலாம். அந்த நேரத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, எப்படி நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரி ஒரு டேலண்ட் வந்து வெளியே வருது, அது எப்படி வருது, இதெல்லாம் பார்த்து மிரண்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே நேரத்தில் பிரதீப் பிரவீன் சொல்லிட்டு இன்னொரு மியூசிக் டைரக்டர், அவர் அற்புதமான ஒரு கர்நாடிக் நாலேஜ் அண்ட் டிவோஷனில் ஒரு 5000 பாட்டுக்கு மேலே பண்ணவர். அவருக்கு சகியேன்னு ஒரு படம், சகியேன்னு ஒரு படம், அவங்க வந்து டைரக்டர் ரவி சாரும் சரி பிரதீப் சாரும் சரி 2 பேருமே என்னோடய வாய்ஸ் கேட்டு அது ஒரு ரெக்கார்டிங்ஸில் உள்ள டிவோஷனல் பாயிண்ட் வரும்போது அங்கே போய் அவங்க ஒர்க் பண்ணும்போது இந்த வாய்ஸ் நல்லா யாருன்னு கேட்கும்போது அப்படி போய் பார்த்தேன். ஸோ அதுலேருந்து பார்த்து எனக்கு ஃபஸ்ட் சாங் அவங்க கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு டஃப்பான பிட்டு கொடுத்தாங்க. அதில் தீம் தான தன உதன தோம் தன தீம் நதரத தீம் தன தீரன தீம் தான தன உதன தோம் தன தீம் நாதிரதானி தொம் திரதானி சரிகப நாதிரதானி தொம் திரதானி சரிகப தித்லான திரதானி தித்லான் தரகட தொம் பாப்பா ககரேரி சத்தித்லான் தரகட தொம் தீம் தான தன உதன. இது மாதிரி அது எனக்கு ஃபஸ்ட்டு படம் இல்லை. ஸோ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, தைரியமாக வந்து பாடுங்க. ப்ரொடியூசரு அப்புறம் அந்த எம்எல்ஏ அவங்க அவங்க குரூப்பெல்லாம் வரும், ஒரு 25 பேர். நான் வந்து நைட்டெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு என்ன ஃபஸ்ட்டு பாட போகிறோம், ராகேந்திர கோயிலெலாம் போய் பாடி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூஷுவலான ஒரு ஆங்ஸைட்டி டென்ஷன் இதெல்லாம். அப்புறம் அங்கே போய் பாடும்போது நைட்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணி நான் தரதரதானி தொம் தரதரதானி தரதர பண்ணி கேட்கல, எனக்கு வரல. அது நடக்கும் அப்போ. ஏன்னா நாக்கு வந்து டைட் ஆயிடுச்சா இல்லை என்ன சொல்றது ஸ்ட்ரெச் பண்ணணுமா என்னமோ ஆயிடுச்சு. அது பயத்தில் காய்ச்சலே வந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்படியா? ஓகே. ஆமாம்.
அந்த பயத்துல அந்த ஒரு ஆங்ஸைட்டி. எத்தனை பேர் இருக்காங்க இந்த சாங் ஒரு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களோ, இல்லை நம்ம சரியா பாடலன்றனால தப்பா நினச்சிட்டு இருக்காங்களா, அந்த ஒரு மாதிரி டென்ஷன், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். நான் என்ன அப்படின்னு நினைக்கல, அது அந்த பயம் வந்து ஆரோக்கியம். அது மாதிரி அந்த அந்த நாள் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம். அப்புறம் அனுராதா மேடம் தான் ஃபஸ்ட்டு சாங் பண்ணேன். அந்த சாங் டூயிட் அவங்க கூட தான் ஃபஸ்ட்டு டூயிட்டு. ஸோ அவங்க பாடும்போது அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அது அன்னையிலேருந்து நான் வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த சினிமா ஃபீல்டில். சார், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து பர்டிகுலராக இந்த டைமில் மட்டும்தான் போய் சாங் கம்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார், உங்களுக்கு ஏதாச்சும் டைமிங்ஸ் இருக்கா? லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா நைட்டு தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், அப்போ தான் நம்ம மைண்ட் நல்லா ஒர்க் ஆகும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். நான் கேட்ட போது கூட அது ஏன் இப்படி, நீங்கள் என்ன மாதிரி டைம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இப்போது இது வந்து க்ரியேட்டிவிட்டி இல்லையா, க்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு நாயை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னமோ ஒன்று பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்டோரி டெவலப் ஆகி பெரிய படம் ஹிட் கூட இருக்கும். ஆமாம், பாதி படம் கதை பண்ணிட்டோம் சார். அதுக்கப்புறம் ரோட்டில் போனோம்னா அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு ஆள் வலிக்கு விழுந்தார், அப்போ அந்த ஒருத்தங்க ஓடி வந்து அந்த டெஸ்ட்டை இங்கே கொண்டு வந்து வச்சதுனால தான் படமே மாறிச்சு, ஏதோ ஒன்று சொல்லுவான். அந்த ஒரு அது ஏன்னா எல்லாருமே தான் ரோட்டில் பார்ப்பாங்க, அது ஒருத்தன் தூக்கி வச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவோம், தண்ணி கொடுப்பான், பட் இவனுக்கு மட்டும் அது கற்பனையாக மாறும். அந்த ரீசன் என்னென்னா அந்த கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கிரியேஷன் வந்து எப்போ எந்த செய்யணும்னு தெரியாது. அதுக்கு வந்து நான் காலை 4 மணிக்கு ரொம்ப நல்ல உஷத்காலமான டைமு, அந்த நேரத்தில் தான் பிராணாயாமம் பண்ணணும், அந்த நேரத்தில் உட்காந்தா டியூன் வரும்னா வராது, அந்த நேரம் டியூனுக்கு அந்த நேரம் தெரியாது. ஆனால் சிங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டைம்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சா நல்லா தூங்கி காலையில் எழுந்திரிச்சாலோ ஈவினிங்கே மத்தியானம் பூரா தூங்கிட்டு ஈவினிங் வச்சாலும் ஹலோ சொல்லுங்கள் என்ன சார் தொண்டை இல்லை இப்போ தான் எழுந்திரிச்சேன், அது மாதிரி ரெடி ஆகிறதுக்கே வார்ம் அப் ஆகணும், லேட் ஆகும். ஆமாம் சார். பாட்டு கேட்கும்போது சில மியூசிக் டேரக்டர்ஸ் கேட்பேன், ரேஞ்ச் என்ன சார், என்ன மாதிரி ஹை பிச்சா, அப்போ ரொம்ப ரேஞ்ச் அப்படின்னா நம்ம நைட் வச்சுக்கலாம் அப்படின்றேன் ஒரு 7க்கு அப்புறமா. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டு வார்ம் அப் டெஸ்ட் வார்ம் அப்லாம் ஆயிருக்கும், ஸோ நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப பேஸ் சாங்கு சார், நல்ல அமைதியாக பாடுற ஒரு மெலடி சாங் அப்படின்னா மார்னிங் ஒரு 7 மணி நல்லாயிருக்கும். சரி, இப்போ மார்னிங் 7 மணிக்கு ஹை பிச் தான் பாடி ஆகணும், இப்போ வரவே வர மாட்டியா ரெக்கார்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி கொஞ்சம் 6 o'clock எழுந்திரிச்சு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கு ரெடி ஆயிடணும். ஓகே, அது ஒரு வழி இல்லாமல் ரெடி ஆகுது. நமக்கு ஒரு வழி இருக்குன்னா அதை ப்ரிஃபர் பண்ணுறது ஈவினிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் சார், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் ஷோன்னு, நான் ஃபஸ்ட்டே ஆக்சுவலாக கேட்கணும்னு இருந்தேன், பட் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்ததுனால நான் அப்படியே வந்து கேட்க மறந்துட்டேன். சின்ஸ் இட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, டிவோஷனல் சாங் வந்து ஒன்று எங்களுக்காக பாடினீங்கன்னா நாங்கள் இன்னும் அப்படியே வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவோம். ஓகே. கொடு ಬೇಗ ದಿವ್ಯಮತಿ, ಕೊಡು ಬೇಗ ದಿವ್ಯಮತಿ, ಸರಸ್ವತಿ ಕೊಡು ಬೇಗ ದಿವ್ಯಮತಿ, ಸರಸ್ವತಿ ಕೊಡು ಬೇಗ ದಿವ್ಯಮತಿ, ಸರಸ್ವತಿ ಶ್ರೀ சரஸ்வதி நமஹ. சூப்பர் சார். இது வந்து சார் புரந்தரதாசரோட ஒரு பதம், சரஸ்வதி தேவி பற்றி. யூஸ்வலாக அந்த விஜயதசமிக்கு இதை பாடுவோம். சூப்பர் சார். சீக்கிரமா, கொடு அப்படின்னா சீக்கிரமா, கொடுன்னா கொடு, பேகானா சீக்கிரமா கொடு, நல்ல புத்தி, சரஸ்வதி. சூப்பர் சார். ஏன்னா அது சரஸ்வதி தானே கொடுக்க முடியும். கண்டிப்பா சார். பொதுவாக டிவோஷனல் சாங்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே கேட்க ரொம்ப பிடிக்கும். அதுவும் பர்டிகுலர் நீங்கள் நிறைய டிவோஷனல் சாங்ஸ் வந்து பாடிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இந்த பாட்டு பாடினா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? முதல்ல வந்து எனக்கு பக்தியே கிடையாதுங்க ஆக்சுவலாக. ஓ, அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டுருக்கேன். அது பார்க்கறதுக்கு பக்தி மாதிரி தெரியுது, அவ்வளோதான். இதுதான் உண்மையான ஃபேக்ட்டு. நம்ம என்ன இப்போ ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நம்ம ராகவேந்திரா அப்படின்னா ராகவேந்தருக்கு தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு ஃப்ராடு, எந்த அளவுக்கு நல்லவன், எந்த அளவுக்கு நிஜமான பக்தின்னு. அதனால் அது வந்து நம்ம பேசி பிரயோஜனமே கிடையாது. அவருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், அவருக்கு புரிஞ்சால் ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ மறைந்த லெஜண்ட் நம்ம எஸ்பிபி சார் கூட வந்து சேர்ந்து நிறைய சாங்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க சார். பட் ஸ்டில் இப்போ வந்து சார் கிடையாது, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணுவீங்க, பட் அவர் இல்லாத அந்த மிஸ் பண்ண ஃபீல் வந்து எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? அதாவது இது வந்து ஆஸ் அ சிங்கராக நான் பேசணுன்னா அவர் கூட நம்ம சேனலில் உட்காந்து இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து பேசுனது, அவர் வந்து காமெடி பண்ணது, சிரித்து ஜாலியாக பேசுகிறது, எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்க தான். இந்த கேனடாவுக்கு 2 இயர்ஸ் பிஃபோர் கொரோனா போகும்போது நானும் அவரும் ஒரே ஸ்டேஜில் பாடுற ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் போகும்போது சில சாங்ஸ்லாம் ரேடியோவில் போடுறதும் சரி, நம்மளே கேட்குறதும் சரி, பாடி பார்க்குறதாகட்டும், ஷோஸில் பாடுறதாகட்டும். இப்போ கூட ஷோவில் என்னென்ன பாடினா கண்டிப்பாக அவரோட சாங்ஸ்லாம் இல்லாமல் இருக்காது. அப்படி பண்ணும்போது இப்போவும் நம்ம கூட இருக்கிறதாக தான் எனக்கு தெரியும். ஏன்னா முதல்லேருந்து அப்படி தான் இருந்தோம், நம்ம இப்போவும் அப்படி தான் இருக்கோம். சூப்பர் ஸோ நம்ம கூட தான் இருக்காரு ஆக்சுவலாக அவர் மியூசிக் வடிவத்தில். அண்ட் சிங்கிங்னு எடுத்தாலே சினிமாக்குன்னு ஒரு சிங்கர், சினிமா சிங்கிங் அப்படின்னா என்னன்னு ஒரு யூனிவர்சிட்டி வச்சா அவர்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது சொல்லி கற்றுக்கிறதுக்கு. சினிமா சிங்கிங்னா இப்படி சிரிக்கணும், இப்படி அழுகணும், அழுதுகிட்டே சிரிக்கிறது எப்படி, வாய்ஸை வந்து அப்படியே ரஃப்பாக அப்படி ஆக்கி பாடுறது, கத்துறது எப்படி, காமெடி எப்படி, மிமிக்ரி எப்படி, இது யார் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் லெஜெண்ட் இளையராஜா சாரோட 1000 மூவியில் வந்து நீங்கள் கூட சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட ஃபீல் எப்படி சார் இருந்துச்சு? அதாவது நான் இப்போ அந்த பிறந்துட்டோம், பாட்டுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், பாடுறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கிடைக்குமா, எந்த யூனிவர்சிட்டியில் போய் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெரிய யூனிவர்சிட்டினா இளையராஜா சார் தான். சூப்பர் சார். இல்லையா? சினிமான்னு எடுத்துட்டோம்னா அவர் தான் யூனிவர்சிட்டி. அது மாதிரி ஒரு நல்ல அவர்கிட்ட, அதுவும் 1000th மூவியில் 1000வது படத்தில் பாலா சார் அப்படி கூட்டிகிட்டு போய் அவரை பாட சொல்லி பாட வச்சு, ராஜா சாருக்கு அது முன்னாடியே பாடிட்டேன் நான். பட் அந்த சாங் பாடும்போது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, ஏன்னா இப்படி யோசிச்சு பார்க்குறேன், ஒருத்தங்க வந்து ஆரம்பிக்கும் போது முதல் பாடல், அப்புறம் அச்சீவ் பண்ணது அப்புறம் 1000 படம் பண்ணிட்டோம். அந்த பாடல் ஃபஸ்ட்டு படத்தில் பாட முடியல, 1000வது படத்தில் பாடிட்டேன். அது வந்து பெரிய ஒரு கிஃப்ட் தானே. ஓகே சார், இத்தனை வருஷம் நீ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு இந்த கிஃப்ட் எடுத்துக்கோ அப்படின்னு பெரிய கிஃப்டாக கொடுத்தா போட்டுருவோம். அது மாதிரி சார் மசிக்காதே ஆல்பம் சாங் வந்து பார்த்தோம் சார். ஸ்டில் வந்து அது வைரலாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் அது தமிழில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் அது ஹிந்தியில் போகிறதா கேள்விப்பட்டோம். ஸோ ஒரு சிங்கராக அதில் ஒரு ஆக்டிங்கும் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி சார் அதை எடுத்துகிட்டு வந்தீங்க ஒரு ஆக்டராக? அது நல்ல காமெடியான ஒரு ஜாலியான ஒரு, நம்ம காமெடி கிடையாது, ஜாலியான ஒரு விஷயம் அது. அது எப்படி நடந்ததுன்னா, ஹேர் கட் பண்ண போயிருந்தேன். அப்போ அந்த துண்டு போட்டு கட்டிட்டு பண்ணுவாங்கள்ல, அப்போ வந்து ஒரு டியூன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து லிரிக்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாமே சும்மா அப்படின்ட்டு பேப்பர் பென் கொடுங்கன்னு கொடுத்தாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சும்மா நான் டிஸ்டர்ப் ஆகாதில்ல சார், நீங்கள் எழுதிக்குவீங்களே அப்படின்னு. இல்லை நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள், நான் பாட்டுக்கு எழுதுறேன். சும்மா அப்படியே எழுதிட்டு இருந்தேன். முடிக்கும்போது ஒரே ஒரு லைன் தான் பாக்கி வச்சு சாங் எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து திருப்பி ஒரு லைன் எழுதி அந்த சாங் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ராகேஸ்வரி கண்ணன் சொல்லிட்டு, அவங்ககிட்ட அதை சொல்லவும் அவங்க லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மசிக்காதே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. மசிக்காதேன்னா நெஞ்ச கசக்கிறது தான், அந்த கீரை மசியல் சொல்லலாம். அந்த மசிக்காதேன்னு யாரையும் போடல, ஃபஸ்ட்டு வேர்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படியே பேச பேச நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல குண்டா ஒரு லேடி, அவங்களோட டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடினாங்க. அது பார்க்கும்போது அனுப்பிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், நல்லா இருக்கே அப்படின்னோடனே இவங்க வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம ஆல்பத்தில் அப்படின்னு யோசிச்சோம். சரி அப்படின்னா கேனடாவுக்கு ஒரு ஷோக்கு போயிருந்தேன், அதான் எஸ்பிபி சார் ஷோக்கு போயிருந்தபோது. அதுக்கப்புறம் சும்மா சுற்றிட்டு இருப்போம் இல்லையா, அப்போ வந்து ஒரு 400 கிலோ இருக்கும் ஒருத்தவங்க லேடி, நல்லா ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப குண்டாக இருந்தாங்க. இவங்க வச்சு அதை ஆல்பம் பண்ணுமே, இவங்க லவ் பண்ணுற மாதிரி ஆல்பம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அடுத்த நாள் ஃப்ளைட்டு பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து அப்படியே இருந்தது மனசுக்குள்ள. இவங்கள பார்த்தோன்னா அது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, நீயே ஹீரோயினாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராகேஸ்வரி கண்ணன் தான் ஃபுல் A to Z அவங்க தான் பண்ணாங்க. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து ஸோ எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஸோ ஹீரோயினாக அவங்க கடைசியில் பண்ணாங்க. பண்ணிவிட்டு கடைசியில் பூ கொத்து வந்து அங்கே கொடுப்பேன். ஸோ அது அந்த ட்விஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சதுன்னு சொன்னாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் அது அப்படி தான் திடீர்னு அப்படியே உருவாக அது கிரியேஷன் சொன்னல, எங்கேயோ ஆரம்பித்து கேனடாவில் ஆரம்பித்து இங்கே வந்து திடீர்னு இன்ஸ்டாகிராம் பார்த்து ஒரு பாட்டு எழுதி அப்படியே முடிஞ்சு கடைசியில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. அந்த டீம் எல்லாருமே ரொம்ப, எல்லா ஸ்பான்சர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சாங் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு படமே எடுத்த மாதிரி அது கிட்டத்தட்ட. குருதேவ் சார்லாம் கேமரா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட படம் ஷூட்டிங்கே தான், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு. அண்ட் அதில் அந்த மசிக்காத ஆல்பமில் முக்கியமாக சொன்னோன்னா அதில் காஸ்டியூம்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது என் ஒய்ஃப் தான் காஸ்டியூம் டிசைனராக பண்ணாங்க. ஆமாம், அது வந்து ரொம்ப பேசிக்காகவே காஸ்டியூம்ஸ் ரொம்ப அழகாக பண்ணுவாள். அதனால் அதில் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். என்னோடய டாட்டர் அதில் கொஞ்சம் சில லைன்ஸ் அதில் பாட்டு பாடினாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு காம்போவாக இருந்தது ஆக்சுவலாக. அதில் அந்த சாங்லேருந்து ஒரு 2 லைன்ஸ் எங்களுக்காக பாருங்க. மசிக்காதே மனதை கசக்காதே, புசிக்காத புலியை போல் மிரட்டாதே, தனநானா தனநானா.
லிரிக்ஸ் நான் தான் எழுதினேன் பட் நாங்க அந்த இதுக்கு போயிட்டோம் அந்த Super, sir. it was very nice. ஃபுல் பாட்டு கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் அந்த 2 லைனில். ஓகே சார். And sir கூட மேல கூட வச்ச and இன்னொரு பாட்டு வந்து அழகாய் பூக்குதே அந்த சாங் வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்கா எப்ப கேட்டாலும் வந்து ஒரு எவர்கிரீன் சாங்கா இருக்கு. சோ அந்த 2 சாங்ல இருந்து ஏதாச்சும் ஒரு சாங் எங்களுக்கு வந்து பாடுனீங்கன்னா நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம் because நேயர்கள் விருப்பம். யா அது 90s கிட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் அது. ஓகே. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அது நான் வேணாம் இல்லை சார், இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம். நான் அடுத்த லைன் எதிர்பார்த்தேன், அதனால தான் ஒரு கியூ. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும் அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் அழகாய் பூக்குது. அண்ட் வந்து கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே உன் கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா உன்னுடனே நானும் வரேன் ஒரு ஓரமா நீ வாயேன்னு சொன்னாலே வாரேனே ஆதாரமா. சூப்பர் சார். சூப்பர். Thank you so much. மூவில கேட்ட மாதிரியே அந்த இது வந்துருச்சுல. அதை விட ஃபீல்ஸ் அதிகமா இருந்துச்சு சார். Thank you so much sir. இதே மாதிரி மசிக்காதே மாதிரியே நிறைய இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்லாம் நீங்க வந்து கம்போஸ் பண்ணணும், பாடணும், நடிக்கணும், அதெல்லாம் நாங்க வந்து பார்த்து ரசிக்கணும்னு வந்து we are waiting. All the very best for your future projects also sir. And நம்மளோட காலைமலர் ஷோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. ரொம்ப ஜாலியா பேசுனீங்க, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, டைம் போனதே தெரியல. கண்டிப்பா. Thank you so much. sir. Thank you. நான் ரெண்டு பேரும் நல்லா காம்பரிங் நல்லா இருந்தது. Thank you sir. இந்த மாதிரி நீங்க இங்க பார்த்து நான் பேசுறதுனால நீங்க ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்களோ அதோட ரிசல்ட் தான் இதுவா இருக்கும். அதனால இந்த ரிசல்ட் காரணம் நீங்க ரெண்டு பேரும். Thank you sir. Thank you so much. இதெல்லாம் வந்து எடிட் பண்ணிடாதீங்க. Okay. Thank you sir.